எஸ்பிட்ட போவே எஸ்பி சொன்னா நாங்கள் அடிச்சு உங்களுக்கு காட்டாட்டி மட்டும்தான் நாங்கள் மற்றும்படி தாங்கள் பொறுப்பில்லை இல்லை நீங்க மனித உரிமை கொடுங்க போங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய மகன் தான் கல்யாணம் செய்திருந்தேன். நான் குடு வச்சிருக்கிறேன் விற்கிறேன். என்னுடைய சின்ன பிள்ளைலாம் கொண்டு போய் வியாபாரம் செய்து கொண்டு வர இன்னும் தூக்கி கொண்டு போய் 8 மாதம் மக்கள் விட்டால் உங்களுக்கு அனுப்பி விட்டால் என்னுடைய மகன் வருவான் விட்டு என்னுடைய அந்த சின்ன பிள்ளைக்கு கொஞ்சம் மூலக்குள்ள நெல்லியடி குருவத்தை பகுதியிலே மக்கள் கொடுத்த முறைப்பாட்டு அடிப்படையிலே அந்த பகுதிக்கு நாங்கள் விஜயம் செய்திருந்தோம். அதாவது போலீஸார் இந்த பிரதேசத்துக்கு வந்து அவர்கள் பேரும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கின்ற இளைஞர்களை துன்புறுத்தியதாகவும் வன்முறைக்குட்படுத்தியதாகவும் அவள் மீது பாரிய கொடுமையை செய்ததாகவும் இந்த மக்கள் முறைப்பாடு சொல்லியிருக்கிறார்கள். வானம் பயப்படுத்தி வானம் எடுத்து எனக்கும் அடி போட்டு என்னையும் பயப்படுத்தி ஏற்றி கொண்டு போய் வானத்தில் ஏற்றி கொண்டு போய் என்ன கொண்டு போய் பொலிசில் ஒப்படைச்சிட்டு தாங்கள் மணலை வானத்தை கொண்டு மணல் ஏற்றி கொண்டு எனக்கு அந்த மணல் குற்றமும் போட்டு என்ன கோர்ட்ஸில் ஒப்படைச்சவேன். போன இடத்து இப்படி விசாரணை கொடுத்து நீங்கள் நாம் கொண்டு வந்த நீங்களோட ஆஃபீஸர் இல்லையான்னு சொல்லிட்டேன். இவன் 3 பேரை எப்படிப்பட்டவே நாங்கள் பிடிக்கவே இல்லை. அப்போ நான் கேகேஸ்ல இருந்த நெல்லியடி போலீஸ் தான் இந்த மனுஷனை வந்து பிடிச்சாங்க. முரண்டு பிடிச்சி களவகேசனை வச்சு அடிச்சு சித்திரவதை செய்யணும். 3 நாளும் சாப்பாடு கொடுக்கல, எங்களையும் சாப்பாடு கொடுக்க விடையில, பார்க்க விடையில. அதாவது நான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சொன்னோம் வாரதும் பொம்பளை பிள்ளைகள் இருக்குதுன்னு இல்லாமல் வீடுகளுக்கு உள்ளுகள் இங்கே தூள் விற்கிறதா சும்மா நடக்கிற உடுப்புகளை கொண்டு இந்த வயலுக்கு 60 வயதுக்கு தூளோ கஞ்சாவோ விற்கிறோன்னு இன்னும் பொலிச்சுட்டேன் வாசல் இருக்கு. டெக்ஸன்ஸ் இல்லாத கேஸும் கொழுவி இப்போ எனக்கு என்ன குற்றத்தை ஒப்புக்கொள்ளட்டான்னு நிற்கிறேன்.